ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம பல ப்ரீவியஸ் செஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தது வந்து கிளவுட் ஃபண்டமெண்டல்ஸ் உடைய பேசிக்ஸ், கிளவுட்னா என்ன, அதோடைய வேரியஸ் சர்வீஸ் மாடல்ஸ், அது நம்ம இன்னைக்கு டைம் இருக்கும்போது திருப்பி ரிவைஸ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாம் மறந்துருப்பீங்க. ஸோ அந்த அசம்ஷன்ல இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்றோம்னா ஏடபிள்யூஎஸ்குள்ள போறோம். ஸோ ஏடபிள்யூஎஸ்ல நிறைய சர்வீசஸ் இருக்கு. அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதனுடைய பேக் போன், அதாவது அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா எந்த சர்வீஸ் நம்ம பேசினாலும், லைக் விர்ச்சுவல் மிஷின்ஸ் பேசணும் லாஸ்ட் டைம், EC2, அது மாதிரி நிறைய சர்வீசஸ் இருக்கு. அந்த சர்வீசஸ் எல்லாம் ஏதோ ஒன்றுல நம்ம ஹோஸ்ட் பண்ணணும் இல்லையா? இதெல்லாமே ஒரு விர்ச்சுவல் சர்வீசஸ். இதெல்லாம் நம்ம எதுல போய் ரன் ஆகுது அப்படிங்கிறது சொல்றதுக்கு தான் ஏடபிள்யூஎஸ்னுடைய குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். நீங்க இதுல ஏதாவது டவுட்னா என்கிட்ட தாராளமா கேளுங்க. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறதுக்கு. பட் ஸ்டில் என்னை ஸ்டாப் பண்ணி இது எனக்கு புரியல, இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கனாலும் ஓகே, நம்ம டீட்டெயிலா பேசலாம். ஓகேங்களா? ஸோ இதுல ஏன் நீங்க இதை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாறும். நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல போய் ஒர்க் பண்றீங்க அப்படிங்கும்போது, நான் எந்த ரீஜியன்ல வெப்சைட் போஸ்ட் பண்ண போறேன், ஸோ எதுல நான் போய் என் சர்வீசஸை டிப்ளாய் பண்ண போறேன். ஓகேங்களா? அதே மாதிரி பிரைசிங் ஸ்ட்ரக்சரும் மாறும். இப்போ ஏசியா பசிபிக்ல இந்தியா இருக்கு, மும்பைல டேட்டா சென்டர் இருக்கு, மும்பைல நம்மளுடைய இது இருக்கு. ஸோ இங்க நம்ம பே பண்றது INR கரன்சிஸ்ல இருக்கு. அதே சமயத்துல நம்ம வேற ஒரு ரீஜியன் போகும்போது யூஎஸ்ல வந்து டாலர்ஸ். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அதனுடைய ரீஜியன் ஸ்பெசிஃபிக்கா அதனுடைய பிரைசிங் மாடல், அதுக்கப்புறம் டேட்டா எப்படி ஸ்டோர் பண்றோம். இப்போ யூஎஸ் கவர்மெண்ட்னா அவங்களுடைய கவர்மெண்ட்டுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அவங்க டேட்டாவை ஒரு மாதிரி ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்க்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு ஜியாகிரபிக்கல் ரீஜியனுக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி உங்க டேட்டாவை எங்க ஸ்டோர் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் டேட்டா இருக்கு, பேங்க் டேட்டான்னு கூட வச்சுக்கலாம், இல்ல நம்ம ஆதார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஆதார் டீட்டெயில எவ்வளவு சென்சிட்டிவான டேட்டா, வேற யாருக்காவது தெரிஞ்சிடுச்சு அதனுடைய உங்களுடைய ஒவ்வொருத்தர் பத்தியும் கஸ்டமர்னுடைய சென்சிட்டிவான டேட்டாலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா யார் வேணாலும் மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அந்த டேட்டாவை நான் பர்டிகுலர் இடத்துல தான் சேவ் பண்ணணும், செக்யூரா பிரைவேட்டா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேட்டர். நான் எங்க ஸ்டோர் பண்ண போறேன், என் டேட்டா வந்து பிலாங்ஸ் டு இந்தியன் ஏசியா பசிபிக் கண்ட்ரி, என் டேட்டா பிலாங் டு US இல்ல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கும் நிறைய மேண்டேட்டரி ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ரீஜன் பேஸ் பண்ணி உங்களுடைய டேட்டா ஸ்டோர் பண்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் மாறிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல நிறைய பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து AWS ரீஜியன்ங்கிறது இப்ப நான் பேசிட்டு இருந்த ஜியாகிரபிக்கல் ஏரியா. ஸோ ஒவ்வொரு ரீஜியனுக்கும் more than 1 or 2 availability zones. availability zones என்னங்கிறது நம்ம அடுத்தது பார்ப்போம். ஸோ அமேசான் ரீஜியன் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட்டா ஐசோலேட் ஆனது. இந்த ரீஜியனுக்கு, இந்த ஜியாகிரபிக்கல் ஏரியாவுக்கு கண்ட்ரி மாதிரி வச்சுக்கலாம் நீங்க, US, யூரோப்பியன், ஏசியா பசிபிக், அது மாதிரி. ஸோ அந்தந்த ஜியாகிரபிக்கல் ரீஜனுக்கு அமேசான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய டேட்டா சென்டர் செட்டப்ஸ், குரூப் ஆஃப் டேட்டா சென்டர்ஸ், ஒரே ஒரு டேட்டா சென்டர் மட்டும் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு பர்டிகுலர் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவங்க டேட்டா சென்டர் வச்சிருந்தாங்கன்னா, ஏதாவது ஒரு நேச்சுரல் கலாமிட்டி இல்லாட்டி சிவில் அன்ரெஸ்ட்னா இப்ப நடக்குது இல்லையா, ஆப்கானிஸ்தான்ல ப்ராப்ளம் நடக்குது, அது மாதிரி சில உள்ள சிவில் வார் நடக்கும் போதோ இல்ல நேச்சுரல் டிசாஸ்டர் லைக் ஃப்ளட்டிங், எர்த்குவேக், எனிதிங் ஹேப்பன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு டேட்டா சென்டர் இதாக ஆயிடுச்சுன்னா கூட, டவுன் ஆயிடுச்சுன்னா கூட இன்னொரு டேட்டா சென்டர் வந்து ரன் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரீஜியனுக்கு கீழே they will have a group of data centers. So multiple data centers இருக்கு. அப்பதான் அவங்களால நிறைய கஸ்டமரை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஒன்னு போச்சுனாலும் இன்னொன்னு வந்து அப் அண்ட் ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த அமேசான் ரீஜியன்ஸ் இப்ப நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு கிராஃப் வச்சு பார்ப்போம், ஸோ தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் வச்சுக்கலாம். இப்போ இங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க AWS கன்சோல்ல நான் ரூட் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த லாகின்குள்ள போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இங்கே ஃபர்ஸ்ட் டாப்ல நான் இங்கே காமிச்சிருக்க இடத்துல ரீஜியன் ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் யூஎஸ் ஈஸ்ட், யூஎஸ்லயே அகைன் வெஸ்ட் இருக்கு, ஈஸ்ட் இருக்கு. பட் ரீஜன்ங்கிறது இங்க இதுல எது சொல்லுங்க மேம். ரூட் அக்கவுண்ட்னா இண்டிவிஜுவலா ஒருத்தவங்க ஓபன் பண்றது அதான் ரூட் அக்கவுண்ட். ஆமா. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ரூட் அக்கௌண்ட்ங்கிறது உங்களுடைய கன்சோல் நீங்க உங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் ஐடி இருக்கு இல்லையா, இமெயில் இருக்கு இல்லையா, உங்க ஜிமெயிலோ வாட் எவர் நீங்க லாகின் பண்ணி கிரியேட் பண்ணுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா AWS கன்சோல் லாகின் அப்படின்னு நீங்க ஜென்ரலா சர்ச் பண்ணீங்கன்னா AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் வரும். ஓகே, நான் ஆல்ரெடி லாகின் பண்ணனால ஆட்டோமேட்டிக்கா என்னை லாகின் பண்ண விடுது. இப்போ நீங்க வேற யாராவது புதுசா லாகின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூட் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கும், IAM அக்கௌண்ட்னு இருக்கும். IAM பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுவோம் அடுத்த கிளாஸ்ல அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்பொழுதுக்கு நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்கன்னா, ஒரு ஜிமெயில் ஐடியோ வச்சு பாஸ்வேர்டு வச்சு நீங்க லாகின் பண்றது எல்லாமே ரூட் அக்கௌண்ட். ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கான ஒரு அக்கௌண்ட் ஐடி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இதை போய் நீங்க மாத்திக்கலாம் உங்களுக்கான ஃபேன்சி நேம். இப்போ நான் வந்து துர்கா Cloud9 மாத்திருக்கேன். அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி மாத்திக்கலாம். ஏன்னா நீங்க கிரியேட் பண்ற சர்வீஸ் எல்லாம் ஒரு வெப்சைட் ஒரு URL நீங்க யாருக்காவது கொடுக்கணும் அப்படிங்கும்போது இந்த அக்கௌண்ட் ஐடி தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது யூனிக்கா இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அக்கௌண்ட் ஐடி கிரியேட் ஆகும். ஓகேங்களா? உங்க அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுடைய கான்டாக்ட் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்து. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் AWS. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது நார்த் அமெரிக்கா, அப்புறம் நம்ம இதே மாதிரி சவுத் அமெரிக்கா இருக்கு, யூரோப் கண்ட்ரிஸ் இருக்கு, யூரோப், ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்ட், ஏசியா பசிபிக். ஸோ ஏசியா பசிபிக்ல தான் நம்ம இந்தியா அது வரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்ச் ரவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ரீஜியன்ஸ். ஓகேங்களா? எத்தனை ரீஜன் இருக்கு? மெயின்லேண்ட் சைனான்னு ஒரு ரீஜன் இருக்கு, அதுக்கப்புறம் ஏசியா பசிபிக்லயே சிட்னி இருக்கு, டோக்கியோ இருக்கு, அதே மாதிரி இன்னும் நிறைய ஒசாக்கா, ஹாங்காங் இருக்கு. இதுல வந்து மும்பையும் ஒன் ஆஃப் த ரீஜியன். ஸோ அப்ப இந்தியாவில் இருக்க ரீஜியன் வந்து மும்பை அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி சிங்கப்பூர்லயும் இருக்கு. ஸோ நான் இந்தியா ஸ்பெசிஃபிக்கா ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்றேன், எனக்கு டேட்டாவை நான் வந்து செக்யூரா நான் வந்து இந்த கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்க எந்த ரீஜன் செலக்ட் பண்ணணும்? மும்பை செலக்ட் பண்ணணும். சப்போஸ் உங்க கிளைண்ட் வந்து they are based out of London, யூரோப் கிளைண்ட்ஸ். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும்? நீங்க இதுல போய் பார்க்கணும். ஓகே, லண்டனுக்கு ஒரு தனி ரீஜன் இருக்கு. ஏன் நீங்க கேட்கலாம், ஏன் நான் வந்து இது மாதிரி எந்த இடத்துல வேணாலும் ஹோஸ்ட் பண்ணிக்கலாமா AWS சர்வீசஸ் அப்படின்னா ஆன்சர் நோ. நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒன்று வந்து உங்க யூசர் இதை கன்சியூம் பண்றாங்க. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் AWS சைட்டே வச்சுக்கலாம், அமேசான் நீங்க ஆர்டர் பண்றீங்க இல்லையா, அந்த சைட்டே வந்து யாரெல்லாம் கன்சியூம் பண்றாங்க? நம்ம இந்தியால இருந்து கன்சியூமர்ஸ் இருக்காங்க, யூசர்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி அக்ராஸ் குளோப் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இதுலயும். ஸோ நம்ம ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணிட்டு நம்ம சர்வீசஸ் எல்லாம் தூக்கி நம்ம அப்ளிகேஷன் வெப்சைட் எல்லாம் தூக்கி லண்டன்ல வச்சுட்டு வெறும் இந்தியா கஸ்டமர்ஸ் மட்டும் அதை அக்சஸ் பண்ண போறாங்க அப்படிங்கும்போது என்ன ஆகும்? பர்பஸே சால்வ் ஆகுது இல்லையா? யாராவது ரீசன் சொல்ல முடியுமா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு? நம்ம க்ளோஸரா நம்ம வெப்சைட் யூசருடைய லொகேஷனுக்கும் அவங்க அக்சஸ் பண்ற யூசர் லொகேஷனுக்கும் நீங்க அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணிருக்க ரீஜியனும் டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா என்ன நடக்கும்? நம்ம இதெல்லாம் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் கிளவுட் ஃபண்டமெண்டல்ஸ்ல. வெரி குட். ஸோ லேட்டன்சி அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? லோ லேட்டன்சினா என்ன மீனிங்? சீக்கிரமா நடக்கும், ஹை லேட்டன்சினா மெதுவா நடக்கும். வெரி குட். ஸோ ஹை லேட்டன்சினா அதிகமா நடக்கும். அப்பனா என்ன அர்த்தம்? நிறைய டைம் எடுக்கும். ஒரு வெப்சைட்டை 3 செகண்ட்ஸ்ல நம்ம www.google.com போட்டுட்டு 3 செகண்ட்ஸ் வரதுக்கும் அதே ஒரு 10 செகண்ட்ஸ் வரதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நம்மளுக்கெல்லாம் பொறுமை கிடையாது இந்த காலத்துல. டக்குனாக என்னோட இவ்வளவு நேரம் ஆகுது, இப்போ இனிமேல் நம்ம வேற வெப்சைட் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வில் மூவ் அரவுண்ட் டு தென் சம்திங் எல்ஸ். அப்போ கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் லூஸ் ஆகும். ஸோ எப்பயுமே வந்து
ஒரு மேஜர் ஒரு அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணாலும் சரி, ஒரு கம்பெனி ஆர்கனைசேஷன்ஸ் போனீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும். ஒரு வெப்சைட்டை நான் லான்ச் பண்ண உடனே 3 செகண்ட்ஸ்ல ஆகணும், 7 செகண்ட்ஸ்ல ஆகணும். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்டே மீட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ரீசனுக்காக தான் நம்மளுடைய ரீஜியன் செலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாம சில டிஃபால்ட்டா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சைனால போயிட்டு நீங்க வந்து எல்லா சர்வீசஸையும் ஹோஸ்ட் பண்ண முடியாது. அவங்களுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த சர்வீஸை தான் இந்த ரீஜன்ல ஹோஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட், இல்லாட்டி நிறைய பேர் டேட்டா வந்து அந்த அந்த கண்ட்ரில இருக்கவங்க வந்து டேட்டாவை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சில ரீசன் இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய ரீசனுக்காக ரீஜன் வந்து இண்டிவிஜுவலா வந்து மாறிட்டு இருக்கும். ஓகே. ஸோ இப்ப நம்ம மும்பையே வச்சுப்போம். ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே ஃபெமிலியரா இருக்கும். ஏசியா பசிபிக் போற அதுல நிறைய ரீஜன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஸோ நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா மும்பை ரீஜன் எடுத்துக்கோம். அப்ப என்ன மேம் பண்ணணும்? ஒரே ஒரு டவுட் மேம். இப்போ நம்ம வந்து நம்ம பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிளவுட்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்னன்னா கோ குளோபல் இன் மினிட்ஸ். நம்ம வந்து எந்த ரீஜன் வேணா ஜஸ்ட் ஃபியூ கிளிக்ஸ்ல வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா பெனிஃபிட்ஸ்ல. கரெக்ட். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம ரீஜன் செலக்ட் பண்றப்ப இப்போ நம்ம ஏசியானா நம்ம மும்பை தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்கல்ல. அப்போ வந்து நம்ம ஆக்சஸ் பண்றது நம்ம எங்க இருந்தாலும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா நம்மளோட சேவ் பண்றது நம்மளோட டேட்டா வந்து நம்மளோட ரீஜன் பேஸ்டா சேவ் பண்ணணும் அப்படியா மேம்? நான் புரிஞ்சுக்கிட்டது கரெக்டா இல்ல? நல்ல கொஸ்டின். ஆக்சுவலா எங்க இருந்து வேணாலும் கோ குளோபல் இன் மினிட்ஸ் தான் இதனுடைய ஃபண்டா. கிளவுடுங்கன்னா எங்க இருந்து வேணாலும் அக்சஸ் பண்ண முடியும், குயிக்காவும் அக்சஸ் பண்ணணும். நெட்வொர்க் லேட்டன்சி. ஓகேங்களா? 100% கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா அதுக்காக நம்ம போயிட்டு என்னோட யூசர்ஸ் எல்லாமே நீங்க ஒர்க் பண்ணும்போது ஒரு ஸ்பெசிபிக் கிளைண்ட் யூஸ் பண்ணுவீங்க. யூஎஸ் கிளைண்ட், யூகே கிளைண்ட், இந்தியன் கிளைண்ட்ஸ். அவங்க அங்கதான் அந்த லொகேஷன்ல தான் இருக்கும்போது நான் ஏன் தேவையில்லாம போய் வேற ஒரு லொகேஷன்ல ஹோஸ்ட் பண்ணணும்? ஏன்னா எனக்கு வந்து எல்லாமே ஃபைபர் இல்லையா? ஒரு இடத்துல இருந்து எப்படி நீங்க இப்ப இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது உங்களுக்கு, ஆக்டோ ஏர்டெல்லோ, ஸோ ஒவ்வொரு இடத்துல இருந்து கேபிள்ஸ் வருது லிட்ரலா. அது மாதிரி ஏடபிள்யூஎஸும் அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒவ்வொரு ரீஜனை கனெக்ட் பண்றதுக்கு லிட்ரலா கேபிள்ஸ் போகும். அதுதான் நீங்க எல்லாம் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி சொன்னீங்க. ஈவன் அண்டர் சீல கூட இருக்கு ஒவ்வொருத்தது. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க கிளவுட் ப்ரொவைடர் தகுந்த மாதிரி நிறைய ஃபைபர்லாம் போயிட்டு இருக்கும். ஸோ இந்த கனெக்டிவிட்டி எல்லாம் போய் ரீச் ஆகுறதுக்கு கண்டிப்பா லேட் ஆகும் இல்லையா? அதை வந்து சர்க்கம்வென்ட் பண்றதுக்கு, சர்க்கம்வென்ட்னா அதை ஓவர் கம் பண்றதுக்கு நிறைய கிளவுடே வந்து நிறைய சர்வீஸ் கொடுக்குறாங்க. அது நம்ம அடுத்தது பார்க்க போறோம். அப்படி நான் ரீஜன் மாறி இருக்கு, நான் ஹோஸ்ட் பண்ணிருக்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் மும்பைல இருக்கு, ஆனா என் யூசர்ஸ் எல்லாம் யூஎஸ்லயும் இருக்காங்க, யூரோப்பா லண்டன்லயும் இருக்காங்க அப்படின்னா ஸ்டில் என்னால நெட்வொர்க் லேட்டன்சியை குறைக்க முடியும். அதுவும் ஆப்ஷன் இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு அடிஷ்னலான ஒரு ஏடபிள்யூஎஸ் சர்வீஸை நம்ம எனேபிள் பண்ணணும். அதுதான் நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்கு. பட் நீங்க என்ன பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக லேட்டன்சி அதிகமாகும். ஸோ எப்பயுமே வென் யூ ஆர் செலக்டிங் யுவர் ரீஜியன் நம்ம வந்து அது வந்து யூசர்ஸ் லொகேஷன் ப்ராக்சிமிட்டி எவ்வளவு க்ளோஸா இருக்காங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்குன்னு மேண்டேட்டரி கிடையாது, இப்படிதான் பண்ணணும்னு கிடையாது. பட் நான் சொன்ன மாதிரி ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணிதான் ஆகணும். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்? மும்பை செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் எந்த ரீஜனுக்குள்ள இருக்கேன்? ஐ ஆம் இன் மும்பை அப்படிங்கிற ரீஜனுக்குள்ள இருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு நேம் இருக்கு, AP-South-1. ஸோ இந்த நேம் வச்சுதான் நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கா ஏடபிள்யூஎஸ்ல கோட் எழுதும் போதோ இல்லை அதை யூஸ் பண்ணும் போது இதுதான் நம்ம ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்க AP-South-1 பார்த்துட்டு அது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது வந்து ஒரு மும்பை ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ AP-South-1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்றேன். நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு ஏடபிள்யூஎஸ் சர்வீஸ் எடுத்துப்போம். இன்ஸ்டன்சஸ், விர்ச்சுவல் மிஷின்ஸ், இது நம்ம அடுத்த கிளாஸ்ல டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்பொழுதுக்கு நான் ஒரு ஃப்ரீ டயர் எலிஜிபிளான ஒரு விண்டோஸ் லினக்ஸ் மிஷினை லான்ச் பண்றேன். ஃபர்ஸ்ட் பிக்கா நான் பண்றேன், நான் உங்களுக்கு அப்புறமா இதெல்லாம் டீடைல் சொல்றேன். இப்போ நீங்க எல்லாரும் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இதுல எந்த ரீஜன்ல நான் EC2 இன்ஸ்டன்ஸ் போட்டிருக்கேன்? விர்ச்சுவல் மிஷின் மும்பை ரீஜன் மேல தெரியுதா? இப்ப
இது ரன் ஆன உடனே என்ன ஆகும், உங்களுடைய டேஷ்போர்டில் EC2ன்னு போகும்போது நீங்க என்னென்ன சர்வீஸ் எல்லாம் ரன் ஆகுதோ அதெல்லாம் காமிக்கும். ஓகே, இப்ப தெரியுதா உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் என்னது ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரு விர்ச்சுவல் மிஷின், லினக்ஸ் விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் இங்க போனேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டேஷ்போர்ட்ல வரும். இதே நான் சப்போஸ் என்னோட ரீஜியனை நான் மாத்துறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கனடா வச்சுக்கேன், கனடா சென்ட்ரல். ஸோ கனடாக்கு மாறிட்டேன் அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ஸ் இங்க டிஸ்பிளே ஆகுதா? கிடையாது, ரைட்டா? ஆகல மேம். அப்பனா என்ன அர்த்தம்னா, நீங்க லான்ச் பண்ற சர்வீசஸ் எல்லாமே இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்தது ஒரு விர்ச்சுவல் மிஷின். இது மாதிரி நீங்க டேட்டாபேஸ் லான்ச் பண்ணலாம், இல்ல மிஷின் லேர்னிங் மாடல்ல இருக்க ஒரு AWS சர்வீஸ், இல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஈவன் அலெக்சா ஆப், எந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணாலும் அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சர்வீசஸ்ல தான் இருக்கும். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஃப்ரீ டயர் அக்கௌண்டா இருந்தாலும் ஒரு சர்வீஸை லான்ச் பண்ணிட்டு மறந்துடக்கூடாது நீங்க எந்த ரீஜன்ல போய் பண்ணீங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நீங்க நம்ம என்ன பண்ணுவோம், வேற ஏதோ ரீசனுக்காக வேற ரீஜன் மாறிட்டோம்னா இந்த இன்ஸ்டன்ஸ் மட்டும் ரன் ஆகிட்டே இருக்கும். ஒரு 750 ஹவர்ஸ்க்கு மேல ஒரு இது மாதிரி ரன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து அந்த மந்த்துக்கு சார்ஜ் வந்துடும். எல்லாத்துக்குமே லிமிட் இருக்கு, ஃப்ரீ டயர் அக்கௌண்டா இருந்தாலும் லிமிட் இருக்கு. அதனால உங்க ரீஜன் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுல போயிட்டு அதை போய் டெர்மினேட் பண்ணிடணும் நீங்க முடிஞ்ச உடனே. ஓகேங்களா? இப்ப நான் போயிட்டு டெர்மினேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படி டெர்மினேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? லாஸ்ட் டைம் சொன்னேன், பட் நம்ம ரிப்பீட் பண்ணுறேன். இன்ஸ்டன்ஸ் போயிட்டு டெர்மினேட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காமிச்சேன், எப்படி ரீஜியன்ல வந்து ஒரு சர்வீஸ் போனா இன்னொரு ரீஜியன்ல போகும்போது அந்த சர்வீஸ் இருக்காது, அது எல்லாமே ரீஜியன் ஸ்பெசிஃபிக். ஓகேங்களா? ஸோ இதுல இன்னொரு முக்கியமான கான்செப்ட், நம்ம கிளவுடுன்னு போயிட்டாவே நீங்க எல்லாத்தையுமே காஸ்ட், பெர்ஃபார்மன்ஸ், ஃபால்ட் டாலரன்ஸ், அதுக்கப்புறம் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் கிளவுட் ஃபண்டமெண்டல்ஸ்ல, அவைலபிலிட்டி. இப்போ வந்து இப்போ திடீர்னு வந்து ஒரு பிக் டிஸ்கவுண்ட் சேல்ஸ் நிறைய வருது, பிக் பில்லியன் சேல்ஸ் வருது, அப்படிங்கும் போது நிறைய யூசர் அக்சஸ் பண்றாங்க போது அப்போ உங்களுக்கு உங்க வெப்சைட் அவைலபிளா இல்லாமனா என்ன ஆகும், ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ ஹைலி அவைலபிள் ரிசோர்ஸாகவும் இருக்கணும், அதே சமயத்துல ஃபாஸ்டாகவும் இருக்கணும், பிளஸ் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கணும். இது எல்லாமே நம்ம ஒரு கிளவுட்ல செலக்ட் பண்ணும்போது, ஏடபிள்யூஎஸ்னு இல்லை எனி கிளவுட் செலக்ட் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம வந்து கான்சியஸா திங்க் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் ரீஜியன் பத்தி பேசுறோம் அப்படின்னா, ஒரு ரீஜியன்ல இருந்து இன்னொரு ரீஜியனுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மும்பைல ஒரு சர்வீஸ் போட்டுறேன், என்னுடைய அப்ளிகேஷனை தூக்கி மும்பைல போட்டுறேன், என்னுடைய டேட்டா பேஸை போயிட்டு நான் வந்து கனடால போய் வேற ஒரு லொகேஷன்ல ரன் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது ரெண்டும் பேசிக்கணும்னா, இதுல இருக்க அப்ளிகேஷனும் மும்பைல இருக்க அப்ளிகேஷனும் கனடால இருக்க அப்ளிகேஷனும் பேசிக்கணும் அப்படின்னா அடிஷ்னலா சார்ஜ் ஆகும். ஏன்னா இது வந்து இன்டர் ரீஜியன் ஆர் கிராஸ் ரீஜியன் சொல்லுவாங்க, கிராஸ் ரீஜியன் கனெக்டிவிட்டி. அப்ப இங்க இருந்து இங்க பேசுறதுக்கு அடிஷ்னல் சார்ஜ். அதனாலதான் நம்ம வந்து எல்லா சர்வீஸையும் குரூப் பண்ணி ரிசோர்ஸ் குரூப்னு சொல்லுவாங்க, அந்த ரிசோர்சஸ் எல்லாத்தையும் ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல நம்ம ஆர்கிடெக்சர் தகுந்த மாதிரி நம்ம டிப்ளாய் பண்ணி அதை டிசைன் பண்ணிப்போம். ஓகே ஃபைன். இப்போ அடுத்த கான்செப்ட் போலாம். ஸோ ரீஜன் உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? ரொம்ப சிம்பிள் தான், பட் ஆனால் சில ரீசனுக்காக நம்ம அந்த இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ நீங்க ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணி பண்றதுக்கு நீங்க போய் சும்மா எதுல வேணாலும் போய் பண்ணலாம், மும்பைன்னு அவசியம் கிடையாது. US வெஸ்ட்ல போய் லான்ச் பண்ணலாம், இன்ஸ்டன்ஸ் எதுல வேணாலும் லான்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் நீங்க ஆர்கனைசேஷன் போகும்போது யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் கான்செப்ட்ஸ். ஓகே, கிளியரா இருக்கா இது வரைக்கும் எல்லாருக்கும்? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அமேசான் வந்து வருஷம் ஈவன் மந்த்லி சொல்லலாம், நிறைய நியூ ரீஜியன் நியூ ஜோன்ஸ் செட்டப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட யூசர் பேஸ் இன்க்ரீஸ் ஆக அவங்க நிறைய இடத்துல வந்து இவங்களுடைய டேட்டா சென்டர்ஸ், அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க யூசர் பேஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டேட்டா சென்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நாளைக்கு வேற ஒரு லொகேஷன்ல வேணும் அப்படின்னா அதுல போய் அவங்க வந்து புதுசா போட்டுப்பாங்க. இங்க பாருங்க, கீழே பாத்தீங்கன்னா இங்க போட்டிருப்பாங்க
எந்தெந்த இயர்ல லான்ச் பண்ணுச்சு, இதெல்லாம் வந்து ரீசெண்டா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2021க்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது. ஓகேவா? இது மாதிரி ஒவ்வொரு இயரும் அவங்க வந்து புது ரீஜன்ஸை செட்டப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அடுத்தது நீங்க பார்க்கலாம், இந்த ஆரஞ்சு ரவுண்டுக்கு நடுவுல நிறைய ப்ளூ டாட்ஸா இருக்கு இல்லையா, அது வந்து எட்ஜ் லொகேஷன்ஸ். அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் சொல்லித்தரேன். அதுக்கு பேரு வந்து அவைலபிலிட்டி ஜோன்ஸ். இந்த ரீஜன், மும்பை ரீஜனுக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஜோன்ஸ் 3 இருக்கு. 3 இருக்கு. சில இடத்துல 4 கூட இருக்கலாம், சில இடத்துல 2 கூட இருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 4 இருக்கு. பட் மினிமமா 3 இருக்கும். ஏன் மினிமமா 3 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி மும்பைங்கிற ஒரு இதுக்குள்ள ஒரு இடத்துல மட்டும் உங்க பர்டிகுலரா வைக்க முடியாது இல்லையா, டேட்டா சென்டரே 3 இடத்துல வச்சிருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம், 3 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேக்கப் பர்பஸ்க்கு நான் ஒரு என்னுடைய டேட்டாலாம் நான் காப்பி பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 ஜோன்ஸ்லயும் நம்ம அப்ளிகேஷனை போட்டுக்கலாம். இதே விர்ச்சுவல் மிஷின் நான் போட்டதையே, பட் ரீஜன் நான் மாத்தல, அதே மும்பை ரீஜன்ல தான் இருக்கேன். பட் 3 டிஃபரெண்ட் டேட்டா சென்டர்ல என்னுடைய அப்ளிகேஷன் போஸ்ட் பண்றேன். அதுல என்ன அட்வான்டேஜ் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ங்கிற அந்த நேம்லயே அந்த டேர்ம் இருக்கு, நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அவைலபிலிட்டி, வெரி குட். ஸோ ஹை அவைலபிலிட்டி அப்படின்னா, சப்போஸ் என்னுடைய ஒரு அவைலபிலிட்டி ஜோன், ஒரு டேட்டா சென்டர் டவுன் ஆனாலும் இன்னொரு டேட்டா சென்டர்ல ஆல்ரெடி அப்ளிகேஷன் நான் போட்டு வச்சிருக்கேன் இல்லையா, ஸோ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது ரெண்டுமே டவுன் ஆனா 3வது அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ல இருக்க என்னுடைய அப்ளிகேஷன் ரன் ஆகும். ஸோ இதுல சர்டிஃபிகேஷன்லாம் எடுக்கிறவங்க இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டு மீட் ஹை அவைலபிலிட்டி நீங்க உங்க அப்ளிகேஷன் எப்படி ஹோஸ்ட் பண்ணணும், you have to ensure it's hosted in more than 1 availability zones, 2 3 உங்களுக்கு எவ்வளவு ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அது மாதிரி ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன் இதை எப்படி வந்து AWSல மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோன்ஸ்க்கும் தனித்தனியான ரிடண்டன்டான செப்பரேட்டான பவர் சப்ளை, செப்பரேட்டான நெட்வொர்க் எல்லாமே தனித்தனியா இருக்கும். இப்ப எல்லாம் ஒன்னொன்னு இன்டர் கனெக்டடா இருந்துச்சுன்னா, இப்ப நம்ம ஒரு இது எடுத்துக்கிறோம், ஒரு வீடு இருக்கு, ஒரு வீட்டுல நிறைய ரூம்ஸ் இருக்கு, நம்ம எப்படி வச்சிருக்கோம், மெயின் வந்து காமனா இருக்கு இல்லையா, மெயின் பவர் சப்ளை. பவர் போயிடுச்சுன்னா எல்லா ரூமுக்கும் பவர் போயிடும். அப்படி இல்லாம இங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க இந்த ரீஜியன்ங்கிறத நம்ம உங்க ஹவுஸ் ஞாபகம் வச்சுக்கலாம், மும்பை ரீஜியன்ங்கிறது நம்ம ஹவுஸ். ஸோ இதுலயே ஒவ்வொரு ரூமையும் நான் தனித்தனியா பண்ணிடுறேன். ஒவ்வொரு ரூமும் தனித்தனி டேட்டா சென்டர் வச்சுக்கலாம். ஒரு ரூம்ல பவர் சப்ளை போனாலும் இன்னொரு ரூம்ல எனக்கு வந்து கிரிட்டிக்கலான, எனக்கு வந்து ஒர்க் பண்ணணும். இப்ப நான் உங்களுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு இந்த ரூம்ல இருக்க பவர் சப்ளை போகக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணிருக்கணும், இந்த ரூமுக்கு மட்டும் தனியா பவர் சப்ளை, இதனுடைய கண்ட்ரோல் எல்லாமே தனித்தனியா வச்சிருக்கணும். அந்த மாதிரிதான் அமேசான்லயும் வச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிக்கலாம், நான் இந்த ரூம்லயும் செட்டப் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னொரு ரூம்லயும் செட்டப் பண்ணி வச்சுட்டேன்னா, இந்த ரூம்ல இல்லைனாலும் அந்த ரூம்ல போய் நான் மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிதான் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் வந்து உங்களுடைய ஹை அவைலபிலிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவைலபிலிட்டி ஜோன்ஸ் வந்து பிசிக்கலி செப்பரேட் டேட்டா சென்டர், ஒன்றுத்துல ஒன்று சம்பந்தமே இருக்காது. அதுக்கு இதுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். சம் 100 மைல்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா இங்க இருக்கிறதுல வந்து லோ லையிங் ஏரியா, ஃபிளட் வந்தா இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா, அப்ப நீங்க இன்னொரு ஏரியால போயிட்டு டோட்டலா டிஃப்ரெண்டான ஏரியால போய் வைக்கணும். எல்லாமே க்ளோஸரா இருக்கக்கூடாது, should be separated from each other. இப்ப இந்த அவைலபிலிட்டி ஜோன்ஸ் எப்படி கோட் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, இப்ப US ஈஸ்ட் 1ங்கிறது ரீஜியன், ஓகேவா, யூஎஸ்ங்கிற ரீஜியனுக்குள்ள 1A அவைலபிலிட்டி ஜோன் 1, 1B செகண்ட் அவைலபிலிட்டி ஜோன், 1C இப்படிதான் உள்ளுக்குள்ள கோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ மும்பைனா எப்படி வரும், AP-South 1A 1B 1C. கிளியரா எல்லாருக்கும்? இந்த ஷார்ட் டேர்மா வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க, AZன்னு போடுவாங்க அவைலபிலிட்டி ஜோன்ஸ். சோ ஃபார் எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? இதெல்லாம் ஏன் இவங்க பண்ணணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் சேம் ரீசன். நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண ஃபண்டமெண்டல் கான்செப்ட் இந்த மாதிரி போடுறதுனால இது ரெசிலியண்டா, ஃபால்ட் டாலரன்ட் சிஸ்டமா இருக்கும், ஹைலி அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி டிசாஸ்டர் ரெக்கவரி பார்த்தோம், அது இல்லாம நெட்வொர்க் லேட்டன்சிக்காக ஹை பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். இது எல்லாத்தையும் மீட் பண்ணணும்னா அவங்க இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளுக்கு தெரியாது, நம்ம என்ன சொல்லுவோம், ஓகே எனக்கு இந்த சர்வீஸை ஹோஸ்ட் பண்ணும்போது 2 அவைலபிலிட்டி ஜோன்ல போடணும், இந்த மல்டிபிள் ரீஜன்ல போடணும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா பிஹைண்ட் த சீன் இதுதான் AWS பண்றாங்க.
அதனாலதான் நம்மளுக்கு வந்து கேரண்டி கொடுக்குறாங்க. என்னால வந்து 99.99% அவைலபிலிட்டி. நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு உன்னுடைய அப்ளிகேஷன் ரன் ஆகும் கொடுக்குற கேரண்டிக்கு மெயின் ரீசனே இவங்க இப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஹோஸ்ட் பண்ணி அதுல உங்களுடைய சர்வீசஸ் வந்து மல்டிபிள் இடத்துல காப்பி எடுத்து வச்சுக்கிறது, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது, அந்த ரீசன்காக தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து எட்ஜ் லொகேஷன்ஸ். இது வரைக்கும் புரியுதா? புரியலன்னா எனக்கு சொல்லுங்க. ஏன்னா இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேசிக்ஸ் கான்செப்ட். கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் எல்லா கிளவுட்லயும் இருக்கும். ஸோ அவங்க எல்லாமே ஒரு ரீஜன் ஸ்பெசிஃபிக்கா வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள வந்து அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கும். பட் நேமிங் வேணா வேற மாதிரி இருக்கலாம். இதுக்கு பதிலாக வேற நேம் இருக்கலாம். பட் கான்செப்ட் வந்து எல்லாருக்கும் புரியுதா அது வரைக்கும்? புரியுதுமா? ஓகே, சூப்பர். அடுத்தது நம்ம போற கான்செப்ட் எட்ஜ் லொகேஷன்ஸ். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கான்செப்ட். கொஞ்சம் பொறுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புரியலன்னா எனக்கு கேளுங்க. ஓகேங்களா? ஸோ எட்ஜ் லொகேஷன்ஸ்ங்கிறது ஒரு இது வந்து ஏடபிள்யூஎஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த நம்ம அவைலபிலிட்டி ஜோன்ஸ்னு பார்த்தோம் இல்லையா? இது ஒரு டேட்டா சென்டர்னு பார்த்தோம். ஒரு பெரிய பெரிய டேட்டா சென்டர்னு வச்சுக்கோங்க. இந்த எட்ஜ் லொகேஷன்ங்கிறது ஒரு மினி டேட்டா சென்டர் மாதிரி. ஏன் மினி டேட்டா சென்டர் மாதிரி வேணும்? இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஏடபிள்யூஎஸ் கன்சோல்ல நம்மளுடைய ஏசியா ஸ்பெசிபிக் இந்தியாலேயே எங்க இருக்கு? மும்பைல மட்டும்தான் ஏடபிள்யூஎஸ்னுடைய லொகேஷன் இது டேட்டா சென்டர் இருக்கு. அங்க அவன் 2-3 வச்சிருக்கான், அது வேற மேட்டர். பட் ஆனா யூசர் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க? அக்ராஸ் இந்தியா இருக்காங்க இல்லையா? அது மெயினா எங்கெங்கெல்லாம் இருக்காங்க? மேஜர் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்னு சொல்லுவாங்க, ஆர் பிரைம் பிளேசஸ். இந்தியாலேயே எங்கெங்கெல்லாம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? சென்னை, நம்ம சென்னை கண்டிப்பா ஃபேமஸ். அது மாதிரி ஹைதராபாத், பெங்களூர், நியூ டெல்லி, ரைட், மும்பை மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் சிட்டிஸ், மெட்ரோபாலிட்டன்ஸ். அங்கதான் ஐடி ஹப் அதிகமா இருக்கும், யூசர் பேஸ் அதிகமா இருக்கும், நிறைய பேர் அதை அக்சஸ் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்ப மும்பைல இருக்கு, ஆனா சென்னையில இருந்து ஒரு நம்ம இப்படி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். மும்பைல தான் அவங்க அப்ளிகேஷன் ஹோஸ்ட் ஆயிருக்கு, பட் சென்னை யூசர் பேஸ் வந்து அதிகம்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சென்னையில இருக்கவங்களுக்கும் மும்பைல இருக்கவங்களும் ஒரே மாதிரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். அவனுக்கு 3 செகண்ட்ஸ்ல லோட் ஆகுது, அவனால வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணி ஃபாஸ்டா பார்க்க முடியுது. அதே வீடியோவை ஐபிஎல் மேட்சை என்னால சென்னையில இருந்து குயிக்கா அதே டைம்ல அதே எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்க முடியும் அப்படின்னா, அப்ப என்ன பண்ணணும், நம்ம கான்செப்ட் படி க்ளோஸா இருக்கணும்னு பேசணும். அந்த அப்ளிகேஷனும் அதை ஹோஸ்ட் பண்ணிருக்கிறதும் க்ளோஸரா இருந்தா நெட்வொர்க் லேட்டன்சி லெஸ்ஸா இருக்கும். அது இல்லாம என்னால இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த கான்செப்டுக்கு பேரு தான் எட்ஜ் லொகேஷன்ஸ். அந்த லொகேஷன்ஸ்க்கு பேரு எட்ஜ் லொகேஷன்ஸ். அந்த கான்செப்டுக்கு பேரு சிடிஎன் சொல்லுவாங்க, கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க், சிடிஎன்ங்கிறது கான்செப்ட், காமன் கான்செப்ட். ஏடபிள்யூஎஸ்னு இல்லை, எனி கிளவுடுக்கு காமன் கான்செப்ட். இது ஏடபிள்யூஎஸ் எப்படி ஹெல்ப் பண்றாங்க, இந்த மாதிரி குயிக்கா யூசர் எங்க இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எட்ஜ் லொகேஷன்ங்கிறத வச்சிருக்காங்க. அங்கங்க ஒரு மினி டேட்டா சென்டர் மாதிரி. இங்க பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கு, சென்னை, ஈவன் சைனான்னு காமனா இருந்தாலும் அங்க பாத்தீங்கன்னா ஷாங்காய் நிறைய இடத்துல இருக்கு, ஹாங்காங்ல இருந்து நிறைய பிளேஸ்ல அவங்க வச்சிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நிறைய சூப்பரா கொஸ்டின் கேட்டீங்க. அப்ப நம்ம வந்து எங்க வேணாலும் போஸ்ட் பண்ணிக்கலாமே, ஏன் பண்ணக்கூடாது? நிறைய அப்ளிகேஷன் யூசர்ஸ் வந்து ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து தே வுட் ஸ்ப்ரெட் அக்ராஸ் குளோபலி, இல்ல அந்த பர்டிகுலர் ரீஜன்லயே நிறைய இடத்துல இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை மீட் பண்றதுக்காக தான் இந்த எட்ஜ் லொகேஷன்ஸ்ங்கிற கான்செப்ட் வருது. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா யூசர் எங்க இருக்காங்க? சிங்கப்பூர்ல இருக்காங்க. சர்வர் எங்க ஹோஸ்ட் ஆயிருக்கு? உங்களுடைய அப்ளிகேஷன் சர்வர் யூஎஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னா, அந்த எட்ஜ் லொகேஷன்ங்கிற ஒரு நடுவுல வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, இது வந்து ஒரு கேஷ் மாதிரி இருக்கும். கேஷிங்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப நீங்க லாகின் பண்றீங்க, ஒரு வெப்சைட்டுக்கு போய் லாகின் பண்றீங்க, யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம், இதை ரிமெம்பர் பண்ணிக்கோ அப்படிங்கும் போது என்ன பண்ணும், அது உங்களுடைய ப்ரௌசர் செஷன் வந்து கேஷ் பண்ணிக்கும், ஞாபகம் வச்சுக்கும், இதுதான் யூசர் ஐடி, இதுதான் பாஸ்வேர்டு. அப்ப நெக்ஸ்ட் டைம் போகும்போது எனக்கு இப்போ எப்படி ஏடபிள்யூஎஸ் கன்சோல்ல போனோடனே நான் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்காமலே அதுவே வந்து லான்ச் பண்ணிக்கிச்சு இல்லையா, உள்ள எடுத்துட்டு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கேஷ் பண்ணி ஒரு டேட்டாவை சேவ் பண்ணி வச்சுட்டோம்னா என்ன பெனிஃபிட்னா, யூசருக்கு வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம போய் அந்த கண்டென்ட்டை வந்து
ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரியே ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஆர் எனி கிளவுட்ல இந்த எட்ஜ் லொகேஷன்ஸ்ல போயிட்டு உங்களுடைய கண்டென்ட் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. போய் ஃபர்ஸ்ட் போய் அங்க போய் பார்ப்பாங்க. யூசர் ஹிட் பண்ணும்போது உங்களுடைய ஃபர்ஸ்ட் கால் எங்க போகும்? இந்த எட்ஜ் லொகேஷன்ஸ்க்கு தான் போகும். அங்க அந்த கண்டென்ட் இருக்கான்னு பார்ப்போம். அது இல்லை அப்படின்னா தான் அதனுடைய ஒரிஜினல் யார் ஒரிஜினேட்டட் சர்வர் யூஎஸ் பேஸ்ல இருக்கு இல்லையா, அங்க போய் பார்ப்போம். அந்த மாதிரி கான்செப்ட் தான் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்னு சொல்லுவோம். தட் இஸ் சிடிஎன். இது ஹெல்ப் பண்றதுக்கு அந்த லொகேஷனுக்கு பேரு எட்ஜ் லொகேஷன். எப்படி நம்ம ரீஜியன் பேசணுமோ அவைலபிலிட்டி ஜோன்ஸ் பேசணுமோ அந்த மாதிரி எட்ஜ் லொகேஷன்ங்கிறது ஒரு அடிஷனல் மினி டேட்டா சென்டர்ஸ். யாருக்காவது கொரிஸ் இருக்கா? இல்லாட்டி மியூட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ இந்த கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்கை மீட் பண்ணணும், எட்ஜ் லொகேஷன்ஸ் யூஸ் பண்ணி கண்டென்ட் டெலிவரிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணணும்னா ஏடபிள்யூஎஸ் ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க. நீ கிளவுட் ஃப்ரண்ட்னு ஒரு சர்வீஸை போட்டுக்கோ. இதை நீ அடிஷ்னலா போட்டுட்டீங்கன்னா ஆப்வியஸா காசு எக்ஸ்ட்ரா கட்டணும். பட் இதை போட்டுட்ட அப்படின்னா உனக்கு மேட்ரே இல்லை. உன் யூசர்ஸ் எங்க இருந்தாலும் மேட்ரு இல்லை. உன்னுடைய அப்ளிகேஷன் வந்து யூஎஸ்ல இருந்தாலும் எங்க இருந்தாலும் மேட்ரு இல்லை. இந்தியால இருந்தும் சரி, சைனால இருந்தும் சரி, இல்ல யூரோப்பியன் யூசர்ஸா இருந்தாலும் சரி, யார் வேணாலும் இதை வந்து குயிக்கா அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க. இந்த சர்வீஸ்க்கு பேர் என்னது? கிளவுட் ஃப்ரண்ட். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கிளவுட் ஃப்ரண்ட். இப்போ நான் வந்து EC2க்கு அப்புறம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு சர்வீஸ் வந்து AWS கிளவுட் ஃப்ரண்ட். இது மாதிரி நிறைய 2000க்கு மேல AWS சர்வீஸ் இருக்கு. பட் நம்ம வந்து இந்த செஷனுக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்க போறது கீ சர்வீசஸ்லாம், இம்பார்ட்டன்டான எசென்சியலான சர்வீசஸ் தான் பார்க்க போறோம். ஒன்று வந்து இது வரைக்கும் பார்த்தது கிளவுட் ஃப்ரண்ட். இதை டீட்டெயிலாக நம்ம அடுத்த பின்னாடி பார்க்கலாம். பட் இப்பொழுதுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த கேட்டகரியில நீங்க பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். கம்ப்யூட்டா, ஸ்டோரேஜா, இல்ல நெட்வொர்க்கிங்? யாராவது கெஸ் பண்ண முடியுமா? எந்த கேட்டகரியில இதை நீங்க குரூப் பண்ணுங்க? கிளவுட் ஃப்ரண்ட், கம்ப்யூட். நான் உங்கள்கிட்ட என்ன ஃபர்ஸ்ட் சொன்ன, டேட்டா சென்டர்லாமே ஃபைபர் இருக்கும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இது போயிட்டு இருக்கு. ஸோ வேற ஏதாவது கெஸ்? இது எல்லாமே நெட்வொர்க்கிங். ஓகேவா? ஸோ நெட்வொர்க்கிங்னால தான் உங்களுக்கு இந்த கேபிள்ஸ், இன்டர்நெட்டு, இந்த கான்செப்ட்லாம் வருது. ஸோ இதெல்லாமே நெட்வொர்க்கிங். ஏன்னா ஒரு ரீஜியன் இன்னொரு லொகேஷன்ல இருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் லோ லேட்டன்சியோட அப்படின்னாவே நீங்க லேட்டன்சினாவே உங்க கான்செப்ட் வந்து நெட்வொர்க்கிங்ல குரூப் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டுங்கிறது உங்க சிபி யூசேஜ், எவ்வளோ நேரம் அதால வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். உங்க ப்ராசஸர்லாம் இருக்கு இல்லையா, எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணி எவ்வளோ டேட்டாவை எவ்வளோ குயிக்காக அது ப்ராசஸ் பண்ண முடியுங்கிறது உங்களுடைய சிபி யூசேஜ். அதுதான் கம்ப்யூட் ரிசோர்ஸ். இது வந்து நெட்வொர்க்கிங். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றோம், எவ்வளோ குயிக்கா பண்றோம், இந்த கான்செப்ட் எல்லாமே நெட்வொர்க்கிங் கான்செப்ட் தான். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் புட் டுகெதர் ரீஜியன் இருக்கும். எக்ஸாம்பிள் மும்பை. அதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். அதுக்கு பேரு அவைலபிலிட்டி ஜோன்ஸ். ஸோ ஏன் இதெல்லாம் இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த லோ லேட்டன்சி கனெக்டிவிட்டி, அது மட்டும் இல்லாம ஹைலி அவைலபிளா இருக்கும் உங்க சர்வீசஸ்லாம். ஒரு டேட்டா சென்டர் ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ல இருக்கிறது போயிட்டாலும் இன்னொன்னுக்கு போயிடும். இல்ல ஏதாவது சர்வர் மெயின்டெனன்ஸ் அவங்க அதெல்லாம் டவுன் பண்ணனாலும் ஸ்டில் உங்களுடைய அது வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். இந்த இதை வந்து இன்னும் ஃபர்தரா சப்போஸ் யூசர் ஸ்பெசிஃபிக்கா அந்த யூசர் வந்து டோட்டலா வேற ரீஜியன் இல்ல வேற இடத்துல இருந்தாங்க அப்படின்னா எட்ஜ் லொகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். எட்ஜ் லொகேஷன்ஸ்க்கு கான்செப்ட் பார்த்தது கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் CDN. அதை வச்சுதான் உங்களால வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் லேட்டன்சி வந்து குறைக்க முடியுது. ஓகேங்களா? இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதுதான் பார்த்துருக்க AWS குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி சில சர்டிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. இது ஒரு ஒன் ஆஃப் த டாபிக்ஸ் மாதிரி AWS. ஸோ நீங்க வந்து இதை ஃபிக்ஸ்டா இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி திடீர்னு ரீஜன் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஜோன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எட்ஜ் லொகேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நாளைக்கு இன்னொரு இடத்துல ஒரு பிரைம் லொகேஷன்ல வந்து
இப்போ கேரளா எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். கேரளா திருவனந்தபுரம்ல வந்து உங்களுக்கு அதிகமான யூசர் பேஸ் இருக்காங்க. நம்ம வந்து அங்கேயுமே வந்து ஒரு எட்ஜ் லொகேஷன்ஸ் வரும். ஸோ இது மாதிரி இது வந்து வில் பி கீப் ஆன் ஸ்ப்ரெடிங் இன்க்ரீசிங். வேற ஏதாவது இதுல queries இருக்கா? உங்களுக்கு டவுட் இருக்கா? ஸோ இன்னொன்று நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரீஜன் தகுந்த மாதிரி இவங்களுடைய சர்வீசஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவர்மெண்ட் யூஎஸ் கவர்மெண்ட்டே வந்து தனியாக அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டான ஒரு ரீஜன் வச்சுருக்காங்க. ஐ மீன் அந்த ரீஜனுக்குள்ள அவங்களுடைய கவர்மெண்ட் டேட்டா மட்டும்தான் அப்ளிகேஷன் மட்டும்தான் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அவங்களுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் போஸ்ட் பண்ண முடியாது. அதில் போய் நீங்கள் நம்ம வந்து சில சர்வீசஸ்லாம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் இது. ஓகே, ஸோ கிளியர். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார் போட்டிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, சைனா ரீஜியன்ஸ் இவங்களுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதனால தான் நான் சொன்ன மாதிரி எல்லாரும் போய் எல்லா ரீஜனையும் யூஸ் பண்ண முடியாது. So customers who wish to use the China regions are required to sign up for a separate set of account credentials unique to China services. So அவங்களுக்கு அந்த மாதிரி அதை அவங்க தனியா செட்டப் பண்ணிப்பாங்க. ஓகே, கிளியரா எல்லாருக்கும்? ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாமா? 15 minutes மேல இருக்கு. இது வரைக்கும் எல்லாரும் கிளியர் அப்படின்னா நான் ஐ வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கான்செப்ட். எஸ் மேம், கிளியர் மேம். சூப்பர். நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து IAM சொல்லிட்டு. இது வந்து ஐடென்டிட்டி அண்ட் அக்சஸ் மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு ஃபுல்லாக என்னால் இன்னைக்குள்ளே முடிக்க முடியாது. நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் செஷனில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ IAM அப்படிங்கிறது ஒரு யூசர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு AWS சர்வீஸ், ஒரு அத்தன்டிகேஷன் அண்ட் அத்தரைசேஷன். யாருக்கா தெரியுமா அத்தன்டிகேஷன்னா என்ன, அத்தரைசேஷன்னா என்ன? அத்தன்டிகேஷன் அண்ட் அத்தரைசேஷன் இது வந்து உங்களுடைய ஐடின்னு போயிட்டீங்கன்னாவே இது ஒரு கீ கான்செப்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அத்தன்டிகேஷன்னா என்னது? இப்போ நம்ம வந்து ஜிமெயில் வச்சு உங்க பாஸ்வேர்டு வச்சு நீங்க லாகின் பண்றீங்க, கரெக்டா? நீங்க தப்பான பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களால லாகின் பண்ண முடியுமா? லாகின் பண்ண முடியாது. ஸோ ஒரு யூசரா துர்கா அப்படிங்கிற ஒரு யூசர் நான் வந்து என்னுடைய பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்றேன் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேரு அத்தன்டிகேஷன். யூ ஆர் ஏ அத்தன்டிகேட்டட் யூசர் ஹூ ஹாஸ் அ ரைட் பாஸ்வேர்ட் கிரெடென்சியல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து என்னால் லாகின் பண்ண முடியுது. அப்போ அத்தரைசேஷன்னா என்ன? நான் துர்காவா லாகின் பண்ணிட்டேன் என்னுடைய பாஸ்வேர்டு வச்சு. நம்ம யூஸ் பண்றது கரெக்டா அப்படின்றது வந்து அவங்க கரெக்ட் நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டா இருந்தா அதை மட்டும்தான் வந்து நம்ம வந்து லாகின் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லு. ஆத்தரைசேஷன் அந்த ஸ்பெசிபிக் இது வந்து சேவ் பண்ணி கரெக்டா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் இப்போ நான் உங்களோட நான் வந்து மிஸ்யூஸ் பண்ணி நான் வேற இது கொடுத்தேன் அப்படின்னா அது ஆத்தென்டிகேட்டடா இல்லை அப்படின்னா வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாது. அதுதான் ஆத்தரைசேஷன். கன்ஃபார்ம் பண்ணி அத்தரைசேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அது என்னன்னா, ஆஸ் எ யூசர் நான் லாகின் பண்ணிட்டேன், அத்தன்டிகேட் ஆயிட்டேன், நான் ஒரு வேலிட் யூசர் தான், எனக்கு கரெக்டான பாஸ்வேர்ட் இருக்கு, லாகின் பண்ணிட்டேன். பட் என்னால என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியும்? என்னால ரீட் மட்டும் பண்ண முடியுமா, இல்லை என்னால போய் டிலீட் பண்ண முடியுமா, அப்டேட் பண்ண முடியுமா? இப்போ நீங்க நிறைய வெப்சைட் லாகின் பண்றீங்க, உங்களால போய் எல்லாத்தையும் எல்லா வெப்சைட்லயும் பண்ண முடியுமா? உங்களுக்குன்னு ஒரு லீஸ்ட் ப்ரிவிலேஜ் இருக்கும். என்னால வந்து போய் அந்த சைட்ல பார்க்கலாம்,
இல்ல ரீட் பண்ணலாம் என்னென்ன லிஸ்ட் ஆஃப் இது இருக்குன்னு போய் அப்படி எல்லாத்துக்குமே எல்லா அக்சஸும் கொடுத்துட்டு என்ன இப்போ நம்ம கவர்மெண்ட்லேயே நம்ம நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, நம்ம போய் உள்ளே போய் நம்ம ஆதார் கார்டை வச்சு நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் போயிட்டு அப்டேட் பண்றோம். சில இதெல்லாம் வந்து அப்டேட் இப்போ பேங்க்ல போய் நீங்க இப்போ சப்போஸ் யாருக்காவது என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க போய் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லையா, அவங்க போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அத்தன்டிகேஷன்ங்கிறது நம்ம போய் யாரெல்லாம் போய் லாகின் பண்ண முடியும், அதை சக்சஸ்ஃபுல்லா யூஸ் பண்ண முடியும், வேலிட் யூசர்ஸ்ங்கிறது. அத்தரைசேஷன்ங்கிறது அந்த அந்த உள்ள லாகின் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணலாம், அவங்களால ரீட் மட்டும் பண்ண முடியுமா, இல்ல வியூ பண்ணிட்டு வந்துடலாமா, இல்ல அவங்களால வந்து போயிட்டு டிலீட்லாம் பண்ணலாமா? யாருக்கு டிலீட் அக்சஸ் கொடுப்பாங்க? ஒரு அட்மின் டீம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ கவர்மெண்ட்னா கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு அட்மின் டீம் இருப்பாங்க, அந்த சைட்டை மேனேஜ் பண்றவங்க. அவங்க தான் போயிட்டு நாளைக்கு பேக்எண்ட்ல போய் ஓகே இவங்களுடைய ஆதார் நம்பர் ரெக்வஸ்ட் அப்டேட் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, அட்ரஸை போய் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் மாற்றுவாங்க. நீங்கள் கொடுக்குற ரைட்டான அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ண உடனே, அப்லோட் பண்ண உடனே அந்த அட்ரஸ் ப்ரூஃபை வச்சு ஒரு அட்மின் டீம் தானே போய் பின்னாடி மாத்துறாங்க. நீங்க போய் டைரக்டா உங்களால அப்டேட் பண்ணா எல்லாரும் போய் அப்டேட் பண்ணிப்பாங்க. உங்க யார் வேணாலும் எந்த ஆதார் கார்டு வேணாலும் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அத்தரைசேஷன்ங்கிறது ஒரு யூசரா உங்களால என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்க இந்த இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணோம். இது ஒரு ப்ரொடக்ஷன்ல லைவா கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருக்க சர்வர், அமேசானுக்கோ இல்லை ஏதோ ஒரு பேங்க்குன்னு வச்சுக்கலாம். இதை போய் யார் வேணாலும் போய் டெர்மினேட் பண்ணி ஸ்டாப் பண்ண என்ன ஆகும்? அந்த யூசர்லாம் யூஸ் பண்ணவே முடியாது இல்லையா, போய் ஸ்டாப் ஆயிடும். அப்ப நான் என்ன பண்ணலாம்னா, ஓகே இந்த ஸ்டாப் டெர்மினேட் அப்படிங்கிற அக்சஸை எல்லாருக்கும் கொடுக்க தேவையில்லை, கீ பர்சன்ஸ் அட்மின் டீமுக்கு மட்டும் நான் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் விர்ச்சுவல் மெஷினை என்னென்னலாம் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாமா, இல்லை சும்மா போய் வியூ பண்ணி என்னோட டீட்டெயில்ஸ் மட்டும் பார்க்கலாமா அப்படிங்கிற, இப்போ நான் வெறும் வியூ மட்டும் பண்றேன் அப்படின்னா இது ஓகே, நீ எதுவுமே நீங்க போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க, யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த அக்சஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு தான் உங்களுக்கு அத்தரைசேஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மேம் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஜூம்ல வந்து இப்போ நம்ம எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்றோம். இப்போ ஹோஸ்ட் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் வந்து நம்ம வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியும், நம்ம வந்து இது பண்ண முடியும். அவங்க நினைச்சா நம்ம எல்லாத்தையுமே வந்து அன்மியூட் பண்ணிடலாம். ஸோ அதெல்லாம் வந்து அத்தரைசேஷன் கரெக்டா மேம்? கரெக்ட். அப்போ அந்த ஹோஸ்டுக்கு தான் உங்களுக்கு நிறைய ப்ரிவிலேஜஸ் இருக்கு. அவங்களால நிறைய ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியும், ரெக்கார்டிங் பண்ண முடியும், இந்த எல்லா ஆப்ஷனையும் பண்றது கரெக்ட். இந்த இதுக்கு ப்ராசஸ்க்கு பேரு தான் அத்தரைசேஷன். அதாவது யூ ஆர் அத்தரைஸ்டு டு செட் ஆஃப் ஆபரேஷன்ஸ். இப்போ ஆத்தென்டிகேஷன்ன்றது இப்போ நான் வந்து ஜஸ்ட் நான் அந்த ஐடி பாஸ்வேர்ட் இருந்துச்சுன்னா என்னால லாகின் பண்ணி எவ்வளவு பேர் வேணா இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், 100 above அந்த மாதிரி. நம்ம வந்து ஆத்தென்டிகேட்டட் அது வந்து பண்ணலாம். அத்தரைசேஷன்ன்றது அந்த ஹோஸ்டுக்கு மட்டும்தான் அந்த கீ வேல்யூ அந்த பவர் இருக்கு. உங்களுக்கும் ஆஸ் எ நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸா நமக்குன்னு சில இதெல்லாம் இருக்குல்ல, நம்ம சாட்ல போய் போடுறது, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல, ஸ்கிரீன் ஷேர் பண்றது, அதே மாதிரி வந்து இப்ப சப்போஸ் வேற ஏதாவது இது பண்ணாங்கன்னா அன்மியூட் பண்ணிடலாம், அந்த மாதிரி சில இதெல்லாம் பண்றது அதெல்லாம் கரெக்ட். சோ இந்த கண்ட்ரோல் மோர் கண்ட்ரோல் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு மோர் ப்ராப்ளம். ஸோ எப்பயுமே வந்து செக்யூரிட்டின்னு கான்செப்ட் படி பார்க்கும்போது லீஸ்ட் ப்ரிவிலேஜ் கொடுக்கணும். எல்லாருக்கும் எல்லா ப்ரிவிலேஜும் கொடுத்துடக்கூடாது. எடுத்த உடனே ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்துட்டா என்ன ஆகும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ யூ ஹாவ் டு கிவ் எ லீஸ்ட் ப்ரிவிலேஜ். அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை நீங்க என்ஃபோர்ஸ் பண்ணணும், செக்யூரிட்டியை என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சில சர்வீஸ் வேணும். அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது தான் IAM. IAM உடைய எக்ஸ்பென்ஷன் என்னன்னா ஐடென்டிட்டி அண்ட் அக்சஸ் மேனேஜ்மெண்ட். ஐடென்டிட்டினா என்னது, நம்மலாம் ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிறதுக்கு ஆதார் கார்டு நமக்கு ஒரு ஐடென்டிட்டி. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு வெப்சைட் அக்சஸ் பண்றதுக்கு இப்போ பேங்க், இப்போ ICICI பேங்க்னா எல்லாத்தையும் போய் அக்சஸ் பண்ண விட முடியாது இல்லையா, நீங்க எல்லாம் ரெஜிஸ்டர்ட் யூசரா இருக்கணும், நீங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டரா இருக்கணும். உங்களுக்கு அப்பதான் பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க, உங்களுக்கு ATM இது பின் வச்சு நீங்க ஏதாவது பண்ணலாம், நீங்க போய் ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஸோ யூ ஹாவ் ஐடென்டிட்டி ஃபார் எ டு அக்சஸ் எ ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் ஒரு யூசரா. ஓகே, அக்சஸ்னா நான் சொன்ன மாதிரி அதை ஃபர்தரா என்ன மாதிரி அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஃபைன். இப்போ IAM வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இது ஒரு செக்யூரிட்டி செக் பாக்ஸ் மாதிரி. இப்போ வந்து ஒரு கிளவுடுக்கு போறோம் அப்படின்னா இதெல்லாம் என்ஷூர் பண்ணிப்பாங்க, IAM ஃபீச்சர் ஆட் ஆயிருக்கா, சர்வீஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. இது இல்லாட்டி உங்களுடைய மெயின் செக்யூரிட்டி பர்பஸே மீட் ஆகாது. ஓகேங்களா? இது எப்படி பண்றாங்க அப்படின்னா வெரி சிம்பிள்.
இவங்க வந்து இப்ப நம்ம ஒரு யூஸ் கேஸ் எடுத்துப்போமே, பேங்க் யூஸ் கேஸே எடுத்துப்போம். ஸோ பேங்க்ல யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் இங்க வந்து நீங்க எனக்கு ஒரே ஒரு கேட்ச் யாராவது கரெக்டா பாக்குறீங்களான்னு சொல்லணும். இப்ப நான் வந்து மும்பை ரீஜன்ல இருக்கேன், ஓகேவா? EC2க்காக லான்ச் பண்ணேன். இப்ப நான் இதை IAMன்னு மாத்துறேன். ஏன்னா இப்ப நான் IAMக்கு போறேன். இப்ப இது IAMன்னு மாறினதுக்கு அப்புறம் என்ன சேஞ்ச் ஆச்சுன்னு நீங்க யாராவது சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. என்னாச்சு? பர்ச்சேஸ் குளோபலா மாறிடுச்சுமா. சூப்பர். சோ அப்ப நான் சொன்ன கான்செப்ட் படி எல்லா சர்வீஸும் ரீஜன் ஸ்பெசிபிக் கிடையாது, சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. அதை நான் அப்பப்ப சொல்றேன். ஒன் ஆஃப் த எக்ஸப்ஷனல் சர்வீஸ் வந்து IAM. ஏன் இதை வந்து நீங்க ரீஜனா வைக்க முடியாது? யூசர் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றது யூசர் வந்து இது வந்து ஜஸ்ட் யார் யாரெல்லாம் உங்க அப்ளிகேஷனை அக்சஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு ஜென்ரலானது, கரெக்டுங்களா? இதுல போய் அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ண போறது இல்ல, டேட்டா பேஸை ஹோஸ்ட் பண்ண போறது இல்ல, ஜஸ்ட் ஒரு லிஸ்ட்டை டெரைவ் பண்றோம். 1000 யூசர்ஸ் வந்து இந்த வெப்சைட் அக்சஸ் பண்ண போறாங்க. அவங்க எந்த மாதிரி அக்சஸ் பண்ண போறாங்க? பாஸ்வேர்டு வச்சா, இல்ல அடிஷ்னலா மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன், உங்க டிவைஸ்ல வந்து ஒரு சீக்ரெட் கோடு வரும், அதை வச்சு அக்சஸ் பண்ண போறாங்களா? இல்ல ஒரு ப்ரோக்ராமரா நான் ப்ரோக்ராம் எழுதி ப்ரோக்ராம் வழியாகவும் நான் என்னால AWS சர்வீசஸ் அக்சஸ் பண்ண முடியும் இல்லையா? இப்போ வந்து அதுக்குதான் சில பேர் கேட்டீங்க, டெவாப்ஸ் இன்ஜினியர், சிஸ்ஆப்ஸ் ஆப்ரேட்டர்லாம். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு தடவையும் போய் கன்சோல்லாம் வர மாட்டாங்க. அவங்க போயிட்டு கமாண்ட் லைன் டூல்ல போயிட்டு CLI டூல்ல போய் டக்குன்னு கிளிக் பண்ணி கமாண்ட் அடிப்பாங்க. அவங்களையும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதி ஜாவா ப்ரோக்ராமோ இல்ல பைத்தான் எனி ப்ரோக்ராமேட்டிக் லாங்குவேஜ்ல நீங்க வந்து AWS சர்வீஸ் அக்சஸ் பண்ணாலும் உங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கணும், கரெக்டா? இப்போ எல்லாரும் போய் கோட் வழியா போயிட்டு அப்டேட் டிலீட் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட டேட்டா உங்களுடைய சர்வீஸ் எல்லாத்தையும் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த யூசரை, அதான் ஐடென்டிட்டி, என்ன மாதிரி அவங்களை அக்சஸ் பண்ண போறோம்னு சொல்றதுதான் ஐடென்டிட்டி அண்ட் அக்சஸ் மேனேஜ்மெண்ட். இதை வந்து ரீஜியன் ஸ்பெசிஃபிக்கா வைக்கிறதுக்கு பதிலாக இது வந்து ஒரு குளோபலி அவைலபிள் சர்வீஸ். இது இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இது மாதிரி இன்னும் நிறைய 4-5 சர்வீஸ் இருக்கு, அதெல்லாமே குளோபலி அவைலபிள் சர்வீஸ். ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? இன்னைக்கு பேசுனதுலேயே நான் ஒரு சர்வீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்காக. கிளவுட் ஃப்ரண்ட். கிளவுட் ஃப்ரண்ட், வெரி குட். ஏன்னா அது வந்து ஒரு யூசர் ஸ்பெசிஃபிக்கா நம்ம மாத்துறோம் இல்லையா? எந்த ரீஜன்ல இருந்து வேணாலும் அக்சஸ் பண்ண போறோம். அதெல்லாம் வந்து குளோபலி அவைலபிள், இட்ஸ் நாட் ஏ ரீஜியன் ஸ்பெசிஃபிக். ஓகே, ஸோ இன்னும் 10 மினிட்ஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் IAMல நம்ம என்ன பண்ணலாம்னா பேங்க் கேஸே எடுத்துப்போம், பேங்க் யூசர்ஸே எடுத்துப்போம், ICICI பேங்க் அந்த மாதிரி. என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் போய் ரூட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்க எல்லாருமே உங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்காக என்ன பண்ணீங்க? ஒரு ரூட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்களே சைன் அப் பண்ணி பேமெண்ட் பண்ணல 2 ரூபா பிடிப்பாங்க, டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு இது பண்ணிடுவாங்க. பட் இதெல்லாம் நம்ம வந்து நார்மலா ப்ராக்டிஸ் பண்ணி ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டுக்காக யூஸ் பண்றோம். ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க? ஒரு ரூட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டா என்ன ஆகும்? அவங்க எம்ப்ளாயிஸ் இப்போ வந்து AWS எக்ஸ்பர்டைஸ் இருக்காங்க, அவங்கலாம் போயிட்டு உங்க சர்வீஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணணும் பாத்துக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் போய் ரூட் அக்கௌண்ட் அக்சஸ் கொடுத்தா என்ன ஆகும்? அவங்க ரூட் அக்கௌண்ட்ல தான் என்டையர் லைவ் சர்வர் ஓடிட்டு இருக்கு, டேட்டா பேஸ் வச்சிருக்கீங்க, எல்லாமே உங்க கண்ட்ரோல் எல்லாமே இந்த ரூட் அக்கௌண்ட்ல தான் இருக்கு. எல்லாருக்கும் போய் அந்த அக்சஸ் கொடுக்கலாமா? ரூட் அக்கௌண்ட் கொடுக்கலாமா? உங்களுடைய கிரெடென்சியல்ஸ், யூசர் ஐடி, பாஸ்வேர்டு. ஸோ ஆர்கனைசேஷன்னா அந்த ஆர்கனைசேஷன் கம்பெனிக்குன்னு 1ஓ 2ஓ கிரியேட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? அதை போய் அவங்க எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க எம்ப்ளாயிஸ்க்கு. நீங்க அதை எடுத்துட்டு போய் மிஸ்யூஸ் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஸ்டாப் பண்ணிடலாம், ஏதாவது பண்ணிடலாம். ஸோ அதனால எப்பயுமே ரூட் அக்கௌண்ட்டுங்கிறது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரீ டயர் யூசேஜ்க்கு மட்டும்தான். பட் ப்ராக்டிக்கலா ரியலிஸ்டிக்கா வந்து ரூட் அக்கௌண்ட்டுக்கு பதிலாக இந்த IAMல போய் யூசர்ஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த யூசர் என்ன பண்ணுவாங்க? அவனுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்து, அவனுக்குன்னு ஒரு தனியா பாஸ்வேர்ட் கொடுத்து அவங்க அக்சஸ் பண்ண நம்ம பார்ப்போம். இப்போ குயிக்கா இதை எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு டைம் போயிட்டு ஒரு கம்பெனில வந்து 10,000 எம்ப்ளாயிஸ் ஆட் பண்ணணும் ஒரு யூசரா அப்படின்னா ஒவ்வொருத்தையும் போய் ஆட் பண்றது கடுப்பா இருக்கும். அந்த 10,000 யூசருக்கும் ஒவ்வொரு டைம் வரும்போதும் ஒருத்தனுக்கு ரீட் அக்சஸ் கொடுக்கணும், ஒருத்தனுக்கு ரைட் அக்சஸ் கொடுக்கணும், ஒருத்தனுக்கு அட்மின் அக்சஸ் கொடுக்கணும்னா நீங்க ஒவ்வொரு தடவையும் போய் பாலிசியை மாத்திட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதிலா ஒரு ப்ராடரா குரூப்னு கிரியேட் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து என்னது அட்மின் குரூப்னு கிரியேட் பண்ணிருக்கோம்.
இதே மாதிரி நான் போய் என்ன பண்ணலாம், ஹச்ஆருக்குன்னு, ஏன்னா ஹச்ஆர் ஆப்ரேஷன்ஸ் அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் எடுப்பாங்க, அதை போய் பார்ப்பாங்க யார் யாரெல்லாம் எம்ப்ளாயிஸ் எந்தெந்த யூசர்லாம் போயிட்டாங்க திரும்பி புதுசா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் எடுக்கலாம். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி குரூப் தான் கிரியேட் பண்ணுவாங்க. குரூப் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நிறைய யூசர்ஸ் உள்ள தூக்கி போட்டு அவங்களுக்குன்னு சில பாலிசிஸ் கொடுப்பாங்க. இப்போ நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம எல்லாமே பண்ண போறது எல்லாமே ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் தான் நம்ம லான்ச் பண்ண போறோம். டேட்டா பேஸோ இன்ஸ்டன்ஸோ வாட் எவர். ஓகே, நான் என்ன பண்ணலாம்னா இங்க இந்த குரூப்புக்குன்னு, இது ஹச்ஆர் டீமா, இவங்களுக்கு வந்து வெறும் ரீட் ஒன்லி அக்சஸ் கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் ரீட் ஒன்லி அக்சஸ்ன்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் அக்சஸை மட்டும் கொடுத்துடலாம். So it's a document DB database. ஒரு குரூப் கிரியேட் பண்றோம். அடுத்தது அட்மின்ங்கிற ஒரு குரூப் கிரியேட் பண்றோம். இந்த அட்மின் என்ன பண்ணலாம், அட்மின்க்கு என்ன பண்ணலாம், ஃபுல் அக்சஸ் கொடுக்கலாமா? ஏன்னா அவங்க அட்மின் டீம், அவங்க வந்து நிறைய கண்ட்ரோல் எடுத்துக்கணும். அப்ப அட்மின் போயிட்டு ஃபுல் கண்ட்ரோல், ஃபுல் அக்சஸ். பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஃபுல் அக்சஸ்னு இருக்கும். ஸோ EC2 ஃபுல் அக்சஸ்னா அவங்க EC2 வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம், டெர்மினேட் பண்ணலாம். பட் ப்ரீவியஸ் கேஸ்ல அவங்களால என்ன பண்ண முடியும், வியூ மட்டும் தான் பண்ண முடியும், எந்த ஸ்டேட்ல இருக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்க முடியும். பட் இவங்களால they can take a full access. அதே மாதிரி IAM-க்கும் ஃபுல் அக்சஸ், அவங்க போயிட்டு யூசர் கிரியேட் பண்ணலாம், குரூப் கிரியேட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். EC2 ஃபுல் அக்சஸ். So create group. ஓகே, இப்போ நான் குரூப் கிரியேட் பண்ணிட்டேன்னா நாளைக்கு எந்த யூசர்ஸ் வந்தாலும் அவங்கள வந்து ஏதோ ஒரு குரூப்ல மேட்ச் பண்ணிடலாம், டெவாப்ஸா, அட்மினா, ஹச்ஆரா அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்றேன், சும்மா ஒரு யூசர் வச்சுக்கலாம். யூசர் நேம் ஒரு அட்மின் பர்சன் வராது, admin 1, admin user 1. ஸோ நான் இப்போ வந்து டிசிஷன் எடுக்கலாம், அவங்களுக்கு இந்த யூசருக்கு என்ன அக்சஸ் கொடுக்கலாம், இந்த கன்சோலை வந்து அக்சஸ் பண்ணலாமா. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது கன்சோல், கரெக்டா? அக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்னது, AWS கன்சோல். ஸோ இந்த அக்சஸ் கொடுக்கலாமா, இல்ல அவங்களுக்கு நான் வந்து ப்ரோக்ராமேட்டிக் அக்சஸ் கொடுக்கலாமா. ப்ரோக்ராமேட்டிக் அக்சஸ்னா ஒரு ப்ரோக்ராமர், இப்போ டெவலப்பர் குரூப் கிரியேட் பண்ணி டெவலப்பர்ஸ்க்குலாம் என்ன ஒரி பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவை வந்து எப்படி எந்த சர்வீஸை வந்து ஜாவா வழியாவோ இல்லை .NET பைத்தான் வாட் எவர் லாங்குவேஜ் நீங்கள் எழுதுறீங்க இல்லையா, அந்த லாங்குவேஜ் வழியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் இந்த அக்சஸ் கொடுத்துருவேன். அவங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் இருக்காது, அதுக்கு பதிலாக ப்ரோக்ராம்ல இதை கொடுத்துருவாங்க, அக்சஸ் கீ ஐடி, சீக்ரெட் அக்சஸ் கீ ஐடி. இங்கே பார்த்தீங்கன்னா SDKங்கிறது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட், CLIங்கிறது ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் என்ன பண்ணலாம், போயிட்டு சும்மா ப்ரொடக்ஷன் சப்போர்ட் பண்றாங்க, மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க, எந்த சர்வர் டவுனா இருக்கு அப்பா இருக்கு, அவங்க எல்லாம் CLIல போய் கமெண்ட் அடிச்சு டக் டக்குன்னு பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அக்சஸ் பண்றதுக்கு இந்த ப்ரோக்ராமேட்டிக் அக்சஸ் கொடுக்கலாம், ரெண்டுமே கூட கொடுக்கலாம் நீங்க. ஓகேங்களா? ஆனா நம்ம இப்போ ஒரு சாம்பிளுக்கு வந்து இப்படி எடுத்துப்போம், வெறும் மேனேஜ்மெண்ட் அக்சஸ் மட்டும். அப்பனா இந்த கன்சோல் வழியா மட்டும்தான் அவங்களால போய் எல்லாத்தையும் பண்ண முடியும். ஓகே, ஈவன் அட்மினா இருந்தாலும் அட்மினுக்கு ஃபுல் அக்சஸ் இருந்தாலும் அவங்களால வந்து இந்த மேனேஜ்மெண்ட் கன்சோல்குள்ள வந்து தான் எல்லாத்தையும் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், பாஸ்வேர்டு வந்து வச்சு கொடுக்குறேன். எகைன் பாஸ்வேர்டையும் நீங்க செட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம ஆர்கனைசேஷன் பாலிசி படி ஒரு மினிமம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும், ஆல்பா நியூமெரிக்கா இருக்கணும், காம்பினேஷனா இருக்கணும் அப்படின்னு நீங்க வந்து என்ன வேணுமோ ரெஸ்ட்ரிக்ஷன், மோர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த யூசர் லாகின் பண்ணும்போது அவங்க ரீசெட் பண்ணணும் நெக்ஸ்ட் லாகின்க்கு, இல்ல ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் பண்ணிக்கலாமா, அது அந்த மாதிரி நீங்க பாலிசியை வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே.
இப்போ நெக்ஸ்ட் பர்மிஷன்ஸ். இப்போ என்ன சொல்லுது அது, ஒரு யூசரை நான் ஆட் பண்றேன், அந்த யூசரை நீ எந்த குரூப்புக்குள்ள மேப் பண்ண போறேன்னு கேக்குது. நான் வந்து இவங்க வந்து அட்மின் டீம்னால சரி அட்மின்குள்ள போட்டுடலாம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அட்மினுக்கு நம்ம ஆல்ரெடி என்ன பாலிசி போட்டு வச்சிருக்கோம், ஈஸி டு ஃபுல் அக்சஸ். ஸோ அந்த பர்மிஷன் தான் அதுக்கு ஒர்க் ஆகும். இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, ஃபுல் அக்சஸா ரீட் ஒன்லி அக்சஸா, இதுதான் அத்தரைசேஷன். ஆஸ் எ யூசர் admin user 1, what operation they are allowed to do is called authorization. அதை நான் எப்படி செட் பண்றேன்னா, இந்த பவுண்டரிஸ் பர்மிஷன் செட் பண்றேன். இங்க இவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, அதுல ஒண்ணு எடுத்து அந்த பர்மிஷன்ஸை கொடுக்குறேன். கீங்கிறது டேக்ங்கிறது சிம்பிள், நம்ம யாராவது ஃபில்டர் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது வச்சுக்கலாம். அட்மின் இது வந்து ஆப்ஷனல் தான். ஓகே, இப்போ கிரியேட் யூசர் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணிருக்கோம், ஒரு யூசரை நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அவங்களுடைய கிரெடென்சியல்ஸ் எல்லாம் அட்மின் டீம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரிப்போர்ட்டா எடுத்துக்குவாங்க. போயிட்டு எக்ஸல்ல போயிட்டு அவங்களுக்குலாம் மெயில் அனுப்பிச்சுட்டு, ஓகேப்பா உங்களுக்கு ஒரு புதுசா லிங்க் வந்திருக்கு, நீங்க இனிமேல்லாம் ரூட் அக்கௌண்ட் வச்சுலாம் ஓபன் பண்ணக்கூடாது, இந்த யூசர் நேம் இந்த லிங்க் வச்சு ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. என்ன பண்ணலாம், இந்த லிங்க் எடுத்துட்டு போயிட்டு இங்கே இருக்கு. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்னோட ரூட் அக்கௌண்ட்ங்கிறது நான் வந்து கவின் 88ங்கிற ஜிமெயில் வச்சு லாகின் பண்ணேன். இப்போ என்னுடைய ரூட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாம என்னுடைய ஐஏஎம் யூசரா அட்மின் டெமோ யூசரா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஒரு செப்பரேட் லிங்க் வந்திருக்கு. இப்ப இது வந்து என்னுடைய முன்னாடி நம்ம யூஸ் பண்றது வந்து ஐஏஎம் யூசர், சாரி ரூட் யூசர் ஜிமெயில். இப்ப இது வந்து என்ன சொல்லுது, ஐஏஎம் யூசரா நம்ம லாகின் பண்ண சொல்லுது. ஐஏஎம் யூசர் என்னது, நம்ம என்ன பேர்ல கிரியேட் பண்ணோம், யூசர் நேம் அட்மின் யூசர் 1, கரெக்டா? பாஸ்வேர்டு நான் வச்சேன். இப்போ இங்க கிளியரா பாத்தீங்கன்னா மேல வந்து சைன் இன் ஆஸ் ஐஏஎம் யூசர், யூ ஆர் நோ லாங்கர் லாகிங் இன் ஆஸ் ரூட் அக்கௌண்ட் ஓனர். ரூட் அக்கௌண்ட்ல நம்ம ஜிமெயில் வச்சிருந்தோம். ஸோ டோட்டலா இது டிஃப்ரெண்டா. சாரி, அட்மின் டெமோ யூசர் நேம் வந்து அட்மின் டெமோ. இதற்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் போட்டிருக்கும் போது ஜஸ்ட் நான் ஒரு டெமோ காமிக்கிறேன், நம்ம டீட்டெயிலா நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ என்னாச்சு போது அவங்க புதுசா வச்சுக்கணும். ஏன்னா நான் சும்மா ரேண்டமா எல்லாத்துக்கும் டெஸ்ட் 1 2 3ன்னு போட்டிருக்கலாம். மொத்தமா ஒரு 10,000 யூசர்ஸுக்கும் ஒரே பாஸ்வேர்ட் வச்சு எல்லாத்துக்கும் அனுப்பிவிட்டு நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது மாத்திக்கிங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி, இல்லாட்டி இவங்க ஆர்கனைசேஷன் மேண்டேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் மாதிரி மாத்திக்கிங்கன்னு சொல்லி போட்டுக்கணும். இப்ப நான் என்ன என்ன எதை அக்சஸ் பண்ணலாம்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா? நான் என்ன அக்சஸ் கொடுத்துருக்கேன் இந்த அட்மின் டெமோ யூசருக்கு? கன்சோல் ஒன்லி அக்சஸ். அப்பனா அவங்களால கன்சோலை மட்டும்தான் அக்சஸ் முடியும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நான் வெறும் ஈஸி டு ஃபுல் அக்சஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இது உங்களால ஈஸி டு லான்ச் பண்ணிக்கலாம். இப்போ மேல டாப்ல பாத்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கு, அட்மின் டெமோ at this rate of your root account. அப்போ வந்து இட்ஸ் நோ லாங்கர் a root account. நான் ஒரு யூசரா கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஈஸி டு ஃபுல் அக்சஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இவங்க போய் இதுல என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், லான்ச் பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
ஸோ ஏதாவது கொரி டவுட் இருக்கா உங்களுக்கு? இதான் கேளுங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து EC2 போகும்போது எனக்கு எந்த மெசேஜும் வரல. பட் S3 பக்கெட் உள்ள போகும்போது, வேற ஒரு சர்வீஸ் போகும்போது யூ டோன்ட் ஹேவ் பர்மிஷன்ஸ் டு லிட். என்னால அந்த பக்கெட் என்ன இருக்குன்னு கூட பார்க்க கூட முடியாது. ஏன்னா எனக்கு பர்மிஷன் இல்ல. இதை நான் வந்து அத்தரைசேஷன் கான்செப்ட் படி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டெமோ அட்மின் டெமோ யூஸரா EC2 மட்டும்தான் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை தவிர மற்ற எதையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்தா எவ்வளோ ஈஸி. ஸோ அந்த டெவலப்பருக்கு டெவலப்மெண்ட் அக்சஸ் மட்டும் கொடுத்துடலாம், அட்மின் டீமுக்கு அட்மின் அக்சஸ் கொடுத்துடலாம், டேட்டாபேஸ் டீமுக்கு என்ன பண்ணலாம், டேட்டாபேஸை மட்டும் அவங்களால என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், வேற எதுவும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நம்மளால நிறைய அக்சஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் வராங்க, அவங்க வந்து பிக் டேட்டாலாம் படிச்சுட்டு சர்டிஃபிகேஷன்லாம் எடுத்துட்டு வாட் எவர் வராங்க. இப்போ டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு அவங்களுக்கு என்ன சர்வீஸ் அவங்களாம் ஒர்க் பண்ணுவாங்களோ அதை மட்டும் நம்ம அக்சஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இது இல்லாம எதுவும் பண்ண முடியாது. நான் அது IAMS வந்து இது ஒரு செக்யூரிட்டி கான்செப்ட்னு கூட சொல்லலாம். மீதி நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கன்டினியூ பண்றேன். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம ஒண்ணுமே பண்ணல, ஒரு குரூப் கிரியேட் பண்ணோம், அந்த குரூப் இன்னொரு யூசரை கிரியேட் பண்ணோம், அந்த யூசருக்குன்னு ஒரு பாலிசி அட்டாச் பண்ணோம். ஏன் பாலிசி போட்டோம்னா அவனால என்னென்ன பண்ண முடியும்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பர்மிஷன்ஸ் கொடுக்கறதுக்காக பாலிசி போட்டோம். அதுக்கப்புறம் அந்த குரூப்புக்குள்ள டேக் பண்ணிட்டோம். ரோல் ஐடென்டி ப்ரொவைட்லாம் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் கிளாஸ்க்கு வரும்போது எல்லாரும் இந்த கான்செப்ட் படிச்சுட்டு வாங்க. ஏன்னா இது வந்து கிளவுடுன்னு இல்லை, இது ஒரு ஜென்ரல் கான்செப்ட். ஐடென்டிட்டி ஃபெடரேஷன் அப்படின்னா என்ன, அதே மாதிரி நான் இன்னொரு 2 ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். உங்களுடைய கூகுளில் இப்போ வந்து ஃபேஸ்புக் லாகின் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, லாகின் வித் யுவர் ஜிமெயில் ஐடின்னு கேட்குறாங்களா, இல்லை நிறைய வெப்சைட் போகும்போது என்ன பண்ணுவாங்க, வேற ஒன்றுத்துக்கு லாகின் பண்ணும்போது நீங்கள் அதுக்குன்னு போயிட்டு புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணாமல் யூ லாகின் ஆஸ் எ ஜிமெயில் அக்கௌண்ட் ஹோல்டர். ஸோ அப்போ என்ன நடக்குதுங்க, ஜிமெயில் யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லாகின் ஆகுது. அப்பனா இந்த ஐடென்டிட்டியை வந்து ஃபெடரேட் பண்றாங்க, டெலிகேட் பண்றாங்க. அத்தன்டிகேஷன் என்ன பண்றாங்க, டெலிகேட் பண்ணிடுறாங்க, இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஓகே, நீ தான் ஆல்ரெடி ஜிமெயில் அக்கௌண்ட் ஐடி பாஸ்வேர்ட் வச்சிருக்க, நான் அதை நம்புறேன், ஐ ட்ரஸ்ட் தட் கிரெடென்சியல்ஸ், நீ திருப்பி உட்காந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வேணாம், நீ குயிக்கா வந்து என்னுடைய ஃபேஸ்புக் வந்து யூ கேன் லாகின் வித் திஸ். அது மாதிரி கான்செப்ட் என்னன்னா ஓப்பன் ஐடி கனெக்ட்னு இருக்கு, ஓப்பன் ஐடி ஐடென்டிட்டி டெலிகேஷன் ஃபெடரேஷன். இல்லாட்டி நீங்க சும்மாவே கூகுள் பண்ணி எப்படி இந்த கூகுள் எல்லாம் போய் நம்ம வேற ஒரு இதை வச்சு நம்ம கூகுள் வச்சு நம்ம மற்றது லாகின் பண்றோம் அப்படிங்கிற கான்செப்ட் படிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? வேற ஏதாவது கொரிஸ் இருக்கா? இல்லை நம்ம we are good to close today's session. இன்னைக்கு நம்ம நிறைய கீ கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு தயவுசெய்து ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரீஜியன், அவைலபிலிட்டி ஜோன்ஸ், எட்ஜ் லொகேஷன்ஸ், அதுக்கப்புறம் IAM போட்டிருக்கோம். ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் இருந்ததுன்னா IAM யூசர் கிரியேட் பண்ணி பண்ணுங்க. இதுல சார்ஜ் ஆகாது, ஏன்னா நம்ம எதுவும் சர்வீஸை லான்ச் பண்ணல, வெறும் சும்மா யூசர் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இது சார்ஜ் ஆகாது, நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். எல்லாரும் போய் ட்ரை பண்ணிட்டு இதுல ஏதாவது கொரிஸ் இருந்தா சொல்லுங்க. குரூப் கிரியேட் பண்ணுங்க, யூசர் கிரியேட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அந்த அக்சஸ் இந்த லிங்கை வச்சு அக்சஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? டவுட்ஸ் இருக்கா? ஏதோ இது லிங்க் தரேன்னு சொன்னீங்களா மேடம்? தரல, வரவே இல்லை லிங்க். என்ன லிங்க்? இது எப்படி இதை ஓபன் பண்றதுக்குன்னு ஒரு வீடியோ அனுப்புறேன் நீங்க. ஓகே, ஃப்ரீ டயர் அக்கவுண்ட்டுங்களா? ஃப்ரீ டயர் அக்கவுண்ட்டுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா நான் மறக்காம அனுப்புறேன். யார் யாரெல்லாம் கிரியேட் பண்ணலன்னோ, ஐ மீன் யார் பண்ணிருக்கீங்க, இல்லாட்டி எது அதிகமா இருக்கு? நான்லாம் பண்ணல மேடம். ஓகே, நெசசிட்டி இல்ல, பட் உங்களுக்கு ரியலா பிராக்டிஸ் பண்ணணும்னு நான் செலக்ட் நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு அப்படியே கேட்டுட்டே போயிடுவீங்க. உங்களுக்கு அந்த கான்செப்ட்லாம் பண்ணி பார்த்தா மட்டும்தான் கன்சோல்ல போயிட்டு அதை ஃபீல் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு மெமரைஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ சீரியஸா இந்த கிளவுட் சைட் ட்ரை பண்றவங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கோ சரி, உங்க இதுல யூஸ் பண்ணனாலும் சரி, இதை நீங்க ஒரு ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தயவு செய்து பண்ணுங்க. நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிடுறேன். இதை ஒரு வீடியோவா பண்ணி கண்டிப்பா எப்படி பண்றோம் வீடியோவா. சரி, ஓகே, சரி, ஓகே. வேற ஏதாவது கொரிஸ் இருக்கா? சரி, நீங்க ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடலாம், நம்ம ஏதாவது கொரிஸ் பண்ணுறோம். ஓகே மேடம், வி கேன் ஸ்டார்ட்.